விஸ்வாமித்திரர் மற்றும் அவரது குழுவினர் விசாலாவை விட்டு மிதிலாவிற்கு சென்று கைவிடப்பட்ட ஆசிரமத்தை கண்டனர். ராமர் அதை பற்றி கேட்கிறார். விஸ்வாமித்திரர் அகல்யாவின் தவம் மற்றும் அவளுக்கும் இந்திரனுக்கும் ஏற்பட்ட சாபம் ஆகியவற்றை விவரிக்கிறார். ராமர் ஆசிரமத்திற்குள் நுழைகிறார். அகல்யா சாபம் நீங்கி தனது தெய்வீக அழகை மீட்டெடுக்கிறார். அசுரர்களும் ராட்சசர்களும் துன்மார்க்கமான செயல்களில் மகிழ்ச்சி அடைந்தனர். பெரும்பாலும் தர்மத்தை எதிர்த்தனர். அறத்தை நிலைநாட்டிய தேவர்கள் அசுரர்களை எதிர்த்து போரிட்டனர். அவர்களின் குறைபாடுகள் இருந்த போதிலும் தேவர்கள் கர்மாவின் உலகளாவிய விதியை பின்பற்றினர். இந்திரன் போன்ற தேவர்கள் பாவங்களை செய்தார்கள். அதர்மத்தின் அபாயங்களை காட்டுகிறது. முனிவர்கள் இந்த கதைகளை மக்களை விழிப்படைய சொன்னார்கள். பெரிய ஆன்மாக்கள் கூட தடுமாறலாம், ஆனால் அவர்களின் நல்லொழுக்கம் அதிக ஆய்வு தேவை என்று ஒரு முனிவர் கூறுகிறார். இந்திரனால் ஏமாற்றப்பட்ட அகல்யா தன் பாவத்திற்காக கல்லாக மாறினாள். ராமரின் ஆசியுடன் மீண்டும் மனித உருவம் பெற்றாள். தவமும் சுத்திகரிப்பும் கடுமையான பாவங்களை கூட மீட்டெடுக்கும். ஜனகரின் யாகத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டன. ஜனகரின் ஆசான் சதானந்தரே முதலில் விஸ்வாமித்திரருக்கு மரியாதை செலுத்தினார். ராமரையும் லட்சுமணனையும் சுட்டிக்காட்டி ஜனகன் விஸ்வாமித்திரனிடம் கேட்டான், இந்த கடவுள் போன்ற இளைஞர்கள் யார்? அத்தகைய மகன்களின் மகிழ்ச்சியான தந்தை யார் என்று வினவினார். விஸ்வாமித்திரர் அவர்களின் வீரம் மற்றும் மிதிலாவுக்கு அவர்களின் பயணம் பற்றி விளக்கினார். இராமன் இரும்பு வில் உரையை நோக்கி புறப்பட்டான். அதை வளைத்து துண்டித்து நான் பின்னோக்கி இழுத்தான். வலிமை மிக்க வில் இடிமுழக்கம் போல் இடித்தது. வானத்தில் இருந்து மலர் மழை பொழிந்தது. மிதிலாவில் ராமர் மற்றும் சீதையின் திருமணத்திற்கு பிறகு விஸ்வாமித்திரர் தசரத மன்னனிடம் விடைபெற்று இமயமலைக்கு செல்கிறார். விஸ்வாமித்திரர் இளவரசர்களுக்கு ஆசீர்வாதம் அளித்து தசரத மன்னரிடம் நான் என் கடமையை முடித்து விட்டேன் என்றார். தசரதனும் அவனது பரிவாரங்களும் அயோத்திக்கு திரும்பிச் செல்லும் போது அவர்கள் அச்சுறுத்தும் அறிகுறிகளை காண்கிறார்கள். ஒரு புயல் எழுகிறது. வளிமண்டலம் பயங்கரமாக மாறுகிறது. வசிஷ்டரிடம் தசரதர் இந்த சகுனங்கள் எதை குறிக்கின்றன என்று கேட்டார். பரசுராமர் இடிமுழக்கத்துடன் அவர்கள் முன் தோன்றி சரமாரியாக தனது பலத்தை நிரூபிக்க ராமருக்கு சவால் விடுகிறார். ஓ ராமா, இந்த வில்லை காட்டி உனது வீரத்தை நிரூபித்து காட்டு என்று சவால் விட்டார்.